ஸோ, இப்போ டிஹெச்சிபி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பிராக்டிகலா சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர் மூலமா புரிஞ்சுக்கலாம். ஸோ, இதுக்கு வந்து நான் சிம்பிளா வந்து ம் ஒரு ஸ்விட்ச் போடுறேன். அதுக்கப்புறம் ம் 1, 2, 3 எண்ட் டிவைஸஸ் அண்ட் தென் டிஹெச்சிபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு டிஹெச்சிபி சர்வர். ஓகே. மேபி இங்க ஒரு டிஹெச்சிபி சர்வர் போட்டுக்கலாம். அண்ட் தென் லெட்ஸ் எஸ்டாப்ளிஷ் அ கம்யூனிகேஷன் கனெக்டிவிட்டி. ரைட். ஸோ, இப்போ இந்த டிவைஸ் வந்து நமக்கு வந்து டிஹெச்சிபி சர்வரா வந்து ஆக்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ, இப்போ 3 பிசி இருக்கு. இந்த 3 பிசிக்குமே நமக்கு எந்த ஐபி அட்ரஸும் கிடையாது. ஆம், இந்த இதுதான் டிஹெச்சிபி சர்வர் ஆக்ட் பண்ண போகுது. ஆல்ரைட். ஸோ, இப்போ எனக்கு வந்து என்ன ரெக்வயர்மென்ட் அப்படின்னா, இந்த 3 டிவைஸ்க்கும் இது வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. என்னோட டைரக்டாவே கான்ஃபிகர் பண்ணிடலாம் இது போறதுக்கு. ஸோ, இதுதான் டிஹெச்சிபி சர்வர். இந்த சர்வர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த சர்வருக்கு ஒரு ஐபி கான்ஃபிகர் பண்றேன். மேபி ஐம் கான்ஃபிகரிங் இட் லைக் 192.168.0.100 அப்படின்றத ஒரு டிஹெச்சிபி சர்வரா நான் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு /24 நெட்வொர்க்கா இருக்கட்டும். அண்ட் கேட்வே இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் நவ் பிகாஸ் நம்ம இந்த ரவுட்டர்ல எதுவும் கான்ஃபிகர் பண்ணிக்கல. அதனால தட்ஸ் ஃபைன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஐபி. அடுத்து சர்வீசஸ்க்கு போணும். சர்வீசஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, டிஹெச்சிபின்ற ஒரு ஆப்ஷன் இங்க இருக்கும். இந்த சர்வீசஸ் டிஹெச்சிபி ஆப்ஷன் மட்டும் பை டிஃபால்ட்டா ஆஃப்ல இருக்கும். இத நீங்க இங்க எனேபிள் பண்ணிக்க முடியும். இத எனேபிள் பண்ணிட்டு, இது வந்து நேம் ஆஃப் த பூல். ஓகே. சர்வர் பூல். உங்களுக்கு வேணும்னா மாத்திக்கலாம். இல்ல அது இப்படியே இருக்கட்டும்னா தட்ஸ் ஃபைன். இப்போ இங்க தான் வந்து நம்ம வந்து என்னென்னலாம் கான்ஃபிகர் பண்ணணும். நம்ம வந்து நம்ம கிளையன்ட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் குடுக்கணுன்ற டீட்டெயிலா நம்ம இங்க குடுக்குறோம். ஓகே. ஸோ இது வந்து பாக்கெட் ட்ரேசர்ல இருக்கக்கூடிய ஒரு சிமுலேட்டர். அதனால நமக்கு சிம்பிளா இருக்குது. நீங்க வந்து ரியல் டைம்ல பார்க்கும்போது, டிஹெச்சிபி சர்வர் வந்து வேற மாரி மீன்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் குடுத்து இன்னும் நெறைய ஆட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? பூல் கிரியேட் பண்றது, ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்றது அந்த மாரிலாம் இருக்கும் நெறைய அதுல. ஸோ பட் அ இதுல என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதுதான் அதுலயும். ஓகே. அதனால என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இங்க குடுத்துருக்காங்க. டிஃபால்ட் கேட்வே இப்போ என்னோட நெட்வொர்க் வந்து இப்போ நான் 192.168.0.0/24ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த /24லேருந்து தான் எனக்கு என்னோட எல்லா கிளையண்ட்ஸ்க்கும் ஐபி போணும். அதுக்கு வந்து கேட்வே வந்து 192.168 அ 0.1ன்னு வச்சுக்கிறேன். மேபி ஒரு ரவுட்டர் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கங்க. இருந்துச்சுன்னா, இதுதான் அந்த ஐபி தான் வந்து அந்த ரவுட்டர்ல கான்ஃபிகர் பண்றதுன்னு நெனச்சுப்போம். டிஎன்எஸ் ஐபி வந்து 8.8.8.8 இருக்கட்டும். அண்ட் ஸ்டார்ட் ஐபி வந்து தோ இட் இஸ் /24 எனக்கு வந்து எனக்கு தேவை வெறும் ஒரு 50 ஐபி இருந்தா போதும். ஏன்னா, என்னோட லேன்ல ஒரு 50 யூசர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்றேன், எனக்கு என்ன எந்த ஐபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ நான் அதுலேருந்து குடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் கேட்வே 1 குடுத்துருக்கிறேன். நான் இப்போ இங்க வந்து 2ன்னு குடுத்தா எனக்கு ஃபர்ஸ்ட் டிவைஸ்க்கு 2ன்ற ஐபிலேருந்து வரும். இப்போ நான் 10 குடுக்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிவைஸ்க்கு 10 போகும். 11 குடுக்குறேன் அப்படின்னா, மொத டிவைஸ்க்கு 11 போகும். அடுத்து 12, 13, 14ன்னு வரிசையா போய்க்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட்டு நான் என்ன ஸ்டார்ட் ஐபி வந்து .11லேருந்து ஸ்டார்ட் பண்ணட்டும்னு சொல்றேன். அண்ட் ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் 50 பேருக்கு தான் என்னோட என்னோட லேன் யூசரோட ரெக்வயர்மென்ட்டே மொத்தம் 50 பேர் தான். அதனால நான் 50 பேருன்னு குடுக்குறேன். ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லையா? இப்போ WLCலாம் இருந்துச்சுன்னா, நீங்க WLCயோட ஐபியும் இங்க குடுத்துக்கலாம். எதுக்கு நீங்க WLC ஐபிய குடுக்குறீங்க அப்டின்னா, அ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க வந்து ஒரு யூசர் பேருனா உங்க ஒரு வைஃபைல இருக்குது உங்க லேப்டாப்பு. ஸோ இந்த அதுக்கு மட்டும் கிடையாது. இப்போ வந்து WLC வந்து மோஸ்ட்லி இந்த ஆப்ஷன் எங்க ஒர்க் ஆகும்னா, நீங்க ஒரு ஏபி கனெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏபிக்கு ஆக்சஸ் பாயிண்ட்க்கு WLC கூட கனெக்ட் ஆகுறதுக்காக இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ இங்க நீங்க வயர்லெஸ் கண்ட்ரோலர் யூஸ் பண்றீங்க உங்க நெட்வொர்க்ல அப்டின்னா, நீங்க இந்த இடத்துல வயர்லெஸ் கண்ட்ரோலரோட ஐபி குடுத்துட்டீங்க அப்டின்னா, அப்ப நீங்க ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்ட நீங்க கனெக்ட் பண்ணும்போது, நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணும்போது, டிஹெச்சிபி மூலமா அது ஐபி எடுக்கும். அப்போ WLCயோட ஐபி என்னன்றதையும் இந்த ஆக்சஸ் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறோம். இந்த இது மூலமா. ஸோ தட் இந்த WLCயோட ஐபி கூட எடுத்துக்கிட்டு, டைரக்ட்டா அது கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஆல்ரைட். தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ நம்ம இங்க என்ன கான்ஃபிகர் பண்ணணுமோ இத பண்ணிட்டு, இங்க சேவ் குடுக்கணும். இங்க சேவ் குடுத்தா, இங்க வந்து அது அப்டேட் ஆயிக்கிரும். ஓகே. நீங்க சேவ் குடுக்கலன்னா பிராக்டிஸ் பண்ணும்போது இங்க சேவ் ஆகாது. சரிங்களா? ஸோ வாட்டெவர் சேஞ்சஸ் யூ ஆர் மேக்கிங் ஹியர் என்ஷூர் தட் யூ ஆர் சேவிங் த கான்ஃபிகரேஷன்ஸ். ஆல்ரைட். ஸோ இப்போ டிஹெச்சிபி சர்வரோட கான்ஃபிகரேஷன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிமுலேஷன் மோடுக்கு போய்க்கலாம். ஆல்ரைட். ஸோ சிமுலேஷன்ல வந்து நான் பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃபில்டர்ஸ் வந்து எனேபிளா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ப் எனேபிள்ல இருக்கு, ஐசிஎம்பி அண்ட்
டிஹெச்சிபி. இது 3 மட்டும் இருந்தா போதும் நமக்கு. அதனால தான் இது 3 மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கிறேன். அண்ட் தென் ஐ அம் கோயிங் ஹியர் பிசி, டெஸ்க்டாப், ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ பை டிஃபால்ட்டா ஸ்டாட்டிக்ன்ற மோட்ல இருக்கும். ஸோ ஃபார் எந்த ஐபி அட்ரஸஸும் இதுக்கு கிடையாது. இப்போ நான் அத டிஹெச்சிபி குடுக்குறேன். The moment I put DHCP, you will see that requesting IP address. And இங்க வந்து ஒரு DHCP packet, DHCPக்கான ஒரு packet கிரியேட் ஆயிருக்குது. இது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளிக் பண்ணீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ். ஏன்னா இந்த டிவைஸ் வந்து ஃப்ரெஷ் டிவைஸ் இல்லையா? இதுக்கு எந்த ஐபி அட்ரஸஸும் கிடையாது. அதனால நீங்க சோர்ஸ் ஐபி பார்த்தீங்கன்னா 000 தான் இருக்கும். டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் ஐபி இருக்கும். 255.255.255. L2 லெவல்ல பார்த்தீங்கன்னாலும் அதோட மேக் அட்ரஸ் இங்க இருக்கும். அண்ட் டெஸ்டினேஷன் வந்து ஆல் எஃப். இட்ஸ் பியூர்லி ப்ராட்காஸ்ட் மெசேஜ்ன்றது இங்கேருந்து நமக்கு புரிஞ்சுக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ப்ராட்காஸ்ட் பாக்கெட்ல இந்த லேயர் 4 இன்ஃபர்மேஷன். சரி, சோர்ஸ் போர்ட் யூடிபி சோர்ஸ் போர்ட் 68 அப்படின்னு காமிக்குது. 68ங்கிறது ஒரு டிஹெச்சிபி கிளையண்ட்டோட போர்ட் நம்பர். ஐபி இல்லாம ஐபி வாங்க போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டிவைஸ், ஒரு ஐபி இல்லாத டிவைஸோட போர்ட் நம்பர் தான், ஒரு டிஹெச்சிபி கிளையண்ட்டோட போர்ட் நம்பர் தான் 68. 67ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஹெச்சிபி சர்வரோட போர்ட் நம்பர். நீங்க இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து 67ல டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதே இது வந்து இப்ப வேற சிமுலேட்டர்லாம் இருக்கு. இவிஎன்ஜி இல்ல பீனட்லாம் இருக்கு அப்படின்னா, நம்ம கேப்சர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா தெரியும். இது வந்து வில் பி லிசனிங் ஆன் போர்ட் 67. அதே மாரி இந்த என்டையர் கேப்சர்ஸயுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா, வயர்ஷார்க்ல எடுத்து பார்த்தா, அந்த டோரா ப்ராசஸ் எப்படி வந்திருக்குன்றது நம்ம வந்து நீட்டா பார்க்க முடியும். பட் சிசிஎன்ஏ பெர்ஸ்பெக்டிவ்க்கு நமக்கு வந்து பாக்கெட் ட்ரேசர் தான் பெஸ்ட். லைக் நமக்கு வந்து அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இவிஎன்ஜி, பீனட் லேப்லாம் நமக்கு தேவையில்ல. அதனால இது வந்து சிசிஎன்ஏ பெர்ஸ்பெக்டிவ்க்கான லேப் அப்படின்றதுனால, நீங்களும் பிராக்டிஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணுன்றதுனால தான் நான் பாக்கெட் ட்ரேசர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ வந்து டெஸ்டினேஷன் போர்ட் 67 இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் குடுக்குறேன். இந்த பாக்கெட் இங்க போயி எல்லாருக்கும் ப்ராட்காஸ்ட் ஆகும். இந்த பாக்கெட் இங்கேயும் போகும், இங்கேயும் போகும், இங்கேயும் போகும். ஆனா இந்த PC6ம் சரி, இந்த PC7ம் சரி, அத டிஸ்கார்ட் பண்ணிருவாங்க. நெக்ஸ்ட் குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் டிஸ்கார்ட் பண்ணிருவாங்க. இவன் மட்டும் தான் அத வந்து ப்ராசஸ் பண்ண அக்செப்ட் பண்ணியிருக்கான். ஏன் இவங்க 2 பேரும் டிஸ்கார்ட் பண்றாங்க அப்டின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் போர்ட் 68ல லிசன் பண்ணிட்டு இருக்காய்ங்க. இவங்க 2 பேருமே டிஹெச்சிபி கிளையன்ட் தான். ஆனா வந்த பாக்கெட் டெஸ்டினேஷன் போர்ட் 67ன்னு வந்திருக்கு. சோர்ஸ் தான் 68. நான் யார கொண்டு போய் சேரணுமோ அவன் வந்து லிசனிங் ஆன் போர்ட் 67ன்னு வந்திருக்கு. அப்ப ஆப்வியஸ்லி இவங்க போர்ட் 67 லிசன் பண்ணல. இவங்க போர்ட் 68 லிசன் பண்றதுனால, இவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாய்ங்க, ஓகே இது நமக்கு வரலப்பா டிஹெச்சிபி சர்வருக்கு போகுது அப்படின்னு டிஸ்கார்ட் பண்ணிட்டாய்ங்க. அதே பாக்கெட் இங்க வரும்போது டிஹெச்சிபி சர்வர் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா, ஓகே இது வந்து டெஸ்டினேஷன் போர்ட் 67 வந்திருக்கு. நான் தான் டெஸ்டினேஷன் போர்ட் 67 லிசன் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இது எனக்கு வந்து நான் என்னைய தான் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி இவன் புரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இப்போ இத ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த பாக்கெட்ட தான் இவன் அனுப்ப போறான். இவனுமே உங்களுக்கு வந்து என்ன அனுப்ப போறான்? ப்ராட்காஸ்ட் பாக்கெட் தான் அனுப்ப போறான். நான் சொன்னேன் இல்லையா? ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்யூனிகேஷன் இந்த டிஹெச்சிபி டோரா ப்ராசஸ்ல ப்ராட்காஸ்ட் தான் நடக்கும். சம்டைம்ஸ்ல வந்து ஆஃபர், அக்னாலெட்ஜ்மென்ட் மட்டும் உங்களுக்கு யூனிகாஸ்ட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே. பட் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் வந்து இதுதான். இப்போ இவன் என்ன சொல்றான்? இவனோட ஐபி வந்து 192.168.0.100. இந்த என்ன ஐபி குடுக்க போறான்? 192.168.0.11ன்ற ஐபி குடுக்க போறான். இப்போ நீங்க அவுட்பவுண்ட் பாக்கெட்ல போய் பார்த்தீங்க அப்டின்னா, ம் டார்கெட் மேக் 0. டார்கெட் ஐபியும் 0.11. ஓகே. ஆ வேற என்ன இன்ஃபர்மேஷன்ஸும் கிடையாது. இப்போ இந்த பாக்கெட் இங்க வருது. ஓகே. இது ஏன் டிஸ்கார்ட் ஆச்சு? ஏன்னா, நான் சொன்னேன் இல்லையா? இப்ப ஆஃபர் பண்றதுக்கு முன்னாடி இப்ப 0.11 தான் அவன் குடுக்க போறான்னா, அத ஆஃபர் பண்றதுக்கு முன்னாடி சர்வரோட செக் பண்ணிக்கிறான். ஓகே இந்த ஐபி நெட்வொர்க்ல வேற யார்ட்டயாவது இருக்குதா? அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கிறதுக்காக தான் இத அனுப்புறான். சோ ஃபார் இவனுங்க யார்ட்டயுமே ஐபியே கிடையாது. எப்படி அந்த ஐபி இருக்குன்ற மாதிரி. ஸோ அப்ப அந்த ஐபி யூஸ்ல இல்ல. அதனால ரிஜெக்ட் ஆயிருச்சு. இப்போ டிஹெச்சிபி சர்வருக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே எவனுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா, அந்த பாக்கெட் யார்ட்டயுமே இல்ல அப்படின்னு. அடுத்து இப்ப என்ன அனுப்புறான்? டிஹெச்சிபி ஆஃபர் அனுப்புறான். ஓகேங்களா? இப்போ இந்த ஆஃபர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, இன்பவுண்ட்ல என்ன வந்திருக்கு? சோர்ஸ் ஐபி 192.168.0.100 அதாவது இவன் தான் 100. இவன் டெஸ்டினேஷன் என்ன பண்ணியிருக்கான்? 255.255.255 தான். இது வந்து ஸ்டில் ப்ராட்காஸ்ட் பாக்கெட் தான். ஆ இங்க வந்து டிஹெச்சிபில இங்க பாருங்க. கிளையன்ட் அட்ரஸ்ன்றது 000. இவனுக்கு தான் இப்ப போகுது. ஸ்டில் இது ப்ராட்காஸ்ட் தான்.
ஆனா ஸ்டில் வந்து கிளையன்ட்டோட அட்ரஸ் இங்க எதுவுமே இல்ல. அதனால தான் இது ப்ராட்காஸ்ட் அனுப்புது. ஆனா, யுவர் கிளையன்ட் அட்ரஸ்ன்னு குடுக்குறான் பாருங்க. அதாவது, நான் உனக்கு ஒரு ஐபி குடுக்குறேன். இவன் கேட்டதுக்கு சொல்றான். "நீ என்ன கேட்டேல்ல, நான் உனக்கு ஒரு ஐபி குடுக்குறேன். 192.168.0.11ன்ற இந்த ஐபி நீ எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடுக்குறான். ஓகேங்களா? ம். ஸோ தட்ஸ் ஃபைன். அதே மாரி ஐபி அட்ரஸ் மட்டும் குடுக்கல. டிஎன்எஸ் நேம் குடுக்குறான். டிஎன்எஸ்க்கு குடுக்குறான் 8.8.8.8. ஸோ இந்த ஐபி குடுக்கும்போது சப்நெட் மாஸ்க் இன்ஃபர்மேஷனும் சேர்த்து தான் அவன் குடுக்குறான். சரிங்களா? இங்க பாருங்க. இது பிராட்காஸ்ட் மெசேஜ் தான். எல்லாருக்குமே போச்சு. ஆனா இவனுங்கலாம் ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க. ஏன்னா, இது வந்து ஒரு ஆஃபர் மெசேஜ். ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சிருந்தா தானே இவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு இது எதுக்கு வந்துச்சுன்னே இது தெரியாது. அதனால இவங்க எனக்கு வரலப்பா வேற யாரோ அனுப்பிச்சிருப்பாய்ங்க போல இருக்கு. அவனுக்கு ரிட்டர்ன் அனுப்புறான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க. இவனுக்கு அனுப்பிச்ச பாக்கெட்டுக்கான ரெஸ்பான்ஸ்ன்னு இவனுக்கு தெரியும். அதனால இவன் அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இப்போ இது 192.168.0.11ன்ற அந்த ஐபிய இவனுக்கு குடுத்திருக்குது. ஆஃபர் பண்ணிருக்கு. இப்ப அவன் திருப்பி என்ன பண்ணுவான்? இதே ஐபி எனக்கு வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணுவான். ரிசர்வ் பண்ணுங்கன்னு எனக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுவான். இதுதான் டோரால ரெக்வெஸ்ட் போகுது திருப்பி. ஃபர்ஸ்ட்டு டிஸ்கவரு, அடுத்து ஆஃபர் வந்துச்சு. இப்போ ரெக்வெஸ்ட் போகுது. எல்லாமே பாருங்க, நமக்கு கம்ப்ளீட்டா ப்ராட்காஸ்ட்ல தான் போகுது. ஓகே. இப்போ இது ரெக்வெஸ்ட் மெசேஜ் போயிருக்கு இவனுக்கு. இங்க பார்த்தீங்களா? ஸ்டில் வந்து இது அனுப்பிச்சது. இந்த பக்கம் இருக்கிற இந்த லேயர்ன்றது இந்த பாக்கெட் உள்ள வந்த வந்த பாக்கெட். ஓகே. இதோட சோர்ஸ் ஐபி பாருங்க 0.0.0 ஸ்டில் இதுக்கு ஐபி போகல. இது வந்து ப்ராட்காஸ்ட் மெசேஜ தான் அனுப்புது. ஓகே. 255.255.255 ஆல்ரைட். ஸோ இப்ப இதுக்கு இவன் வந்து ஒரு அக்னாலஜ் அனுப்ப போறான். இந்த அக்னாலஜ்மென்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் ஆல் எஃப் ரைட். ஸோ அவுட்பவுண்ட் டிராஃபிக்ல போய் இங்க போய் அவுட்பவுண்ட் வெளிய போறதுல போய் பாருங்க. இந்த இத தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த 11ன்ற ஐபியவே வந்து அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஓகே. அக்னாலெட்ஜ்மென்ட் இது. இப்ப கடைசியா வந்தது அக்னாலெட்ஜ்மென்ட். ஸோ இவனுங்க 2 பேரும் ரிஜெக்ட் பண்ணிருவானுங்க. ஏன்னா இவனுங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பாக்கெட்டு. இவன் வந்து இந்த அக்னாலெட்ஜ்மென்ட்ட வாங்கிக்கிட்டான். அக்செப்ட் பண்ணிட்டான். ஓகே. இப்ப இங்க போய் பாருங்க. சி டிஹெச்சிபி ரெக்வெஸ்ட் சக்சஸ்ஃபுல் 192.168.0.11 அப்படின்ற இந்த ஐபி வந்து இவன் குடுத்த ஐபி. அதே மாரி 255.255.255.0 அப்படின்ற இந்த சப்நெட்டும் இவன் குடுத்தது. அதே மாரி டிஃபால்ட் கேட்வே ஆன 192.168.0.1ம் இவன் குடுத்தது. டிஎன்எஸ் சர்வர் 8.8.8.8ம் இவன் குடுத்தது. அப்போ இந்த டிவைஸ்க்கு தேவையான ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்ப இத அதனால தான் இங்க டிஹெச்சிபி ரெக்வெஸ்ட் சக்சஸ்ஃபுல்னு வந்திருக்கு. அப்ப எடுத்தோனே இது யூஸ் பண்ணிருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதுக்கு முன்னாடி இத யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு கிராட்டிட்டியூஸ் ஆர்ப்ப அனுப்பும். ஆர்ப்ன்னு சொல்லுவாங்க. இத வந்து இனிஷியேட் பண்ணுது. இத ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் ஐபி பாருங்களேன். 192.168.0.11 இருக்கா? டெஸ்டினேஷன் பாருங்க. அதுவும் 192.168.0.11 அதாவது என்ன சொல்லுது, அவன் குடுத்த ஐபிய சேவ் பண்ணிக்கிச்சு. இப்பொழுதைக்கு இதுதான் 192.168.0.11 ஆனா, இது ஸ்டில் என்ன பண்ணுது, அதே ஐபிய பிங் பண்ணி வேற எவனாவது இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப் ரெக்வெஸ்ட் இனிஷியேட் பண்ணுது. இதே ஐபிக்கு வேற எவனாவது ரெஸ்பாண்ட் பண்றானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இந்த பாக்கெட் திருப்பி நெட்வொர்க்ல போகும். அந்த ஐபி எவன்கிட்டயும் இருக்காது. அதனால யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. டிராப் ஆயிரும். இவன் டிராப் பண்ணிட்டான். இப்போ ஹி இஸ் அவேர் தட் நோ ஒன் இஸ் ஹேவிங் தட் ஐபி. நான் தான் அந்த ஐபிக்கு சொந்தக்காரன் அப்படின்ட்டு இவன் இந்த ஐபி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவான். ஓகே. ஸோ நீங்க இப்போ போயிட்டு ஐபி கான்ஃபிக் குடுக்குறீங்கன்னா, 192.168.0.11ன்ற ஐபிய இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுச்சு. ஓகே. ஃபைன். இப்போ இதே தான் மத்த டிவைஸஸ்க்குமே. இப்போ நான் ஜஸ்ட் ரியல் டைம் மாத்திட்டேன். ஏன்னா நம்ம அந்த ஃப்ளோ எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நான் இங்க போறேன். டெஸ்க்டாப்புக்கு போறேன். ஐபி கான்ஃபிகரேஷன்ல இந்த ஸ்டாட்டிக்ன்னு இருக்கா? இத டிஹெச்சிபின்னு போட்ட முதல்ல ரெக்வெஸ்டிங் ஐபி அட்ரஸ் இம்மீடியட்டா வந்துருச்சு பாருங்க. ஸோ இது இவ்வளோதான் செகண்ட் இவ்வளோதான் டைமு. ஆனா, இதுக்கு நடுவுல இந்த டோரா ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டா இப்படி தான் நடக்குது. டிஸ்கவர் மெசேஜ், அதுக்கு ஒரு ஆஃபர் மெசேஜ், அதுக்கப்புறம் ஒரு ரெக்வெஸ்ட் அண்ட் அக்னாலெட்ஜ்மென்ட். ஸோ இப்போ வந்து பாருங்க 192.168.0.12ன்ற ஐபி இந்த டிவைஸ்க்கு அசைன் ஆயிருக்குது. வித் சேம் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் தட் வி ஹேவ் கான்ஃபிகர்ட் இன் தி டிஹெச்சிபி சர்வர். அண்ட் இப்போ அதே மாரி நீங்க அடுத்த டிவைஸ்ல பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ பிசி 7 பிசி 7ல டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன் ஸ்டாட்டிக்கா இருக்கிறது டிஹெச்சிபின்னு போடுறோம். ரெக்வெஸ்டிங் அண்ட் சி .13 ஐபி வந்திருக்கு.
ஸோ இந்த டாட் 11லேருந்து நீங்க அடுத்து இன்னும் எத்தன டிவைஸ் நீங்க அடுத்து இன்னொரு சர்வர் போட்டீங்கனாலும் சரி, அம் இப்போ நீங்க இன்னொரு வெப் சர்வரே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஐல் ஜஸ்ட் ஷோ யூ. இத வந்து ஒரு வெப் சர்வரா கன்சிடர் பண்ணிக்கங்க. அண்ட் இஃப் யூ ஜஸ்ட் ட்ரை டு கனெக்ட் இட். ஸோ டெஸ்க்டாப், ஐபி கான்ஃபிகரேஷன், டிஹெச்சிபி. ஒரு வெப் சர்வரா நீங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கனாலும், இந்த இதுக்கும் ஐபி இப்படி தான் வரும். சி 169.254 இது வந்து அப்பிபா அட்ரஸ் வந்திருக்குது. வி நீட் டூ லுக் வை. ஏன் அப்படின்னா, இன்னும் வந்து இந்த லிங்க் த்ரூ ஆகல. ஸ்விட்ச் சைட்ல பாருங்க, நம்ம இன்னும் போர்ட் ஃபாஸ்ட் எனேபிள் பண்ணல இந்த ஸ்விட்ச்ல அப்படின்றதுனால, இந்த லிங்க் வந்து இந்த எஸ்டிபி ப்ராசஸ்லாம் முடிச்சு தான் அப் ஆகும். ஒன்ஸ் இந்த லிங்க் அப் ஆனோனையும், நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யூ வில் சி இப்போ பாருங்க டிஹெச்சிபி ஃபெயில்ட் ஆயிருக்கு. அப்பிபா இஸ் பீயிங் யூஸ்ட். இப்போ திருப்பி நான் என்ன பண்றேன், டிஹெச்சிபிய இனிஷியேட் பண்றேன். ஏன்னா லிங்க் இப்ப தான் அப் ஆயிருக்குது. பார்த்தீங்களா? கரெக்ட்டான ஐபி 192.168.0.14 இதே மாரி தான். நீங்க ஒரு ரவுட்டர போட்டுட்டு கூட அந்த இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு ஐபி அட்ரஸ் டிஹெச்சிபின்னு போட்டீங்கன்னா, அந்த ரவுட்டருக்கும் இந்த டிஹெச்சிபி சர்வர்லேருந்து ஒரு ஐபி அசைன் ஆயிடும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் டிஹெச்சிபி வொர்க்ஸ்.